வைக்காதேன்னா எனக்கு தானே வந்துடுறது. நான் என்ன பண்ணேன்? சென்டரா இல்லையா? சொத்து பரிவர்த்தனை, கேஷ் டெபாசிட், பத்திரங்கள் மற்றும் விபத்துகளை வாங்கியிருக்கிறீர்களா? எதையும் மறைக்க வேண்டாம். ஏனென்றால் எங்களுக்கு எல்லாம் தெரியும். வருமான வரித்துறையின் நோட்டீஸுக்காக காத்திருக்க வேண்டாம். உங்களுடைய அட்வான்ஸ் வரியை நேர்மையாக இம்மாதம் 15ஆம் தேதி தாங்கிச் சொல்லுங்கள். சவுண்டு என் கையை வலிக்கிறதுல எனக்கு போடா. நான் அப்புறம் எப்படி ப்ரோக்ராம் எப்படி பார்ப்பேன்? நான் ஐயோ, நான் அப்புறம் எடுக்கிறேன்டா ப்ளீஸ்டா. ஐயோ, நான் ப்ரோக்ராம் பார்க்க முடியாது. கை ஷோல்டர் வலிக்கிறது எனக்கு. வளன் பங்குவசி கார்த்திக். வணக்கம் நேயர்களே, நம்பிக்கை நிகழ்ச்சி மூலமா உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்பிக்கையோடு இருந்த வாழ்க்கையில எதையும் சாதிக்கலாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கையின் சீக்கிரட்னு சொல்லலாம். அப்படி நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் கார்த்திக் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். சந்திக்கலாமா? வணக்கம் கார்த்திக். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க கார்த்திக். எப்பவுமே அப்படிதான் சந்தோஷமா இல்லையா? கார்த்திக் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எம்பில் என்ன படிச்சீங்க? இங்கிலீஷ் படிச்சீங்களா? இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நல்லா படிப்பீங்களா? சுமாரா எவ்வளவு பர்சன்ட் வாங்குனீங்க? சூப்பர். அப்ப பிஜி என்ன பண்ணீங்க? எம்ஏ பண்ணீங்களா? எந்த காலேஜ் உங்களோட? பார்த்துக்கோ, என்ன கேவலம். பிஎல்ஏ காலேஜ்ல. ஓகே. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஓகே. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல பண்ணீங்க. இது நீங்க ரெகுலர் பண்ணீங்களா கரஸ்பாண்டன்ஸா? மற்றதெல்லாம் ரெகுலர் காலேஜ். ஓ, ஓகே. அப்போ வந்து நல்லா இருந்த ஜாலியா இருந்ததா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா? கார்த்திக், இந்த டிக்கெட் உங்களுக்கு எப்போ ஏற்படுச்சு? சின்ன வயசுல ஏற்படுச்சா இல்லை பிறக்கும் போதே இருந்ததா? பிறக்கும் போது இப்படிதான் பிறந்தீங்களா? 8 months பிறந்தது. ஓகே. இது எந்த ஏஜ்ல கண்டுபிடிச்சீங்க கார்த்திக்? மூணு வயசுலயா? இதுக்கான ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்களா? கார்த்திக், நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கேள்வி கேட்கும்போது நீங்க ஏதாவது கஷ்டமா ஃபீல் பண்றீங்களா?
இல்ல நான் நிறைய கேள்வி கேட்கிறேன்னா மெதுவா பேசுறீங்க. சூப்பர் சூப்பர். அப்பதான் எனக்கு நல்லா புரியுது. கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு எங்க ஏற்படுத்தி காத்து? அப்பதான் இந்த மாதிரி நிறைய பேர் அப்பதான் எப்படி பார்ப்பாங்க இதை பற்றியத்துல எப்படி பப்ளிக்காக பண்ணுவாங்க இப்பதான் தெரியுது. ஸோ உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சா பார்த்து? கஷ்டமா இருந்தது. ஒரு மாதிரி இப்போ லாஸ்ட்ல இருக்கிற மாதிரி பேரியன்ஸ் பார்க்குற மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் கட்டி பழகி போயிடுச்சு. இப்பதான் இருப்பாங்க. அப்புறம் இருக்கு நிறைய பேர் அதே போங்க இப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி பையன்லாம் இருக்கா எப்படி அப்படியே கேட்டுட்டு பழகி போயிட்டு ஒரு ஃபீல் ஃபீல் பண்ணேன். அப்புறம் இப்பதான் இருப்பாங்க. அப்புறம் பழகி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். எந்த வயசுல உங்களுக்கு தோணுச்சு பார்த்து எல்லாரும் ஏலியன்ஸ் மாதிரி உங்களை பாக்குறாங்க அப்படின்னுட்டு? முதல்ல கீழே இருக்கும்போது வெளில போகும்போது எல்லாரும் ஏதோ ஒரு பாவம் மாதிரி சென்டிமெண்ட்லாம் சிம்பதி கிரியேட் பண்ணுறது பார்த்தாலே ஏன் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்து அப்பதான் இப்போ இந்த வயசு சின்ன வயசுல ஞாபகம் இருக்கா? எந்த வயசு? 7 வயசு அப்புறம் ஃபீல் பண்ணேன். இப்பதான் இருப்பாங்க. நீங்க அப்ப நினைச்சிருப்பீங்க நீங்க என்ன பாவமா பார்க்காதீங்க, நான் பெரிய செலிபிரிட்டியா போறேன் அப்படின்னு. ஓகே, நீங்க வந்து இந்த மாதிரி செரிப்ரல் பால்சின்னு தெரிய வந்தது இல்லையா, அதுக்காக என்னெல்லாம் தெரப்பி எடுத்துக்கிட்டீங்க? ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்தது? செரிப்ரல் பால்சினாலே ட்ரீட்மெண்ட் தான் தெரியாது. வண்டி ட்ரைட் தெரப்பி 4 வருஷம் பண்ணேன். அப்புறம் விட்டாரு. 4 வருஷம் பண்ணி விட்டுட்டீங்களா? ஏன்? அப்புறம் பெரியவனான டைம் பத்தல. தப்புதானே இல்லையா? ஸ்பீச் தெரப்பி எப்ப ஆரம்பிச்சீங்க? யார் சொல்லி கொடுத்தாங்க? அப்ப வந்து கஷ்டப்படல. சரி, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சப்போ வெளி உலகத்துக்கு நீங்க பெரிய பையன் ஆகும்போது ஒரு விதமான ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஒரு அறிவு வளருங்க. அந்த டைம் வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்க? எல்லாரும் எப்படி உங்களை பார்த்தாங்க?
bloodலயே B positive இருக்கு. அப்ப எத்தனை வயசுல நீங்க ஓவர் கம் பண்ணி நீங்க பாசிட்டிவா நல்லா வளர ஆரம்பிச்சீங்க? அதான் உங்க எஜுகேஷன் இப்ப எப்படி இருக்கீங்க நீங்க? ஹாப்பியா இருக்கீங்க? ஓகே. இப்போ ஹாப்பியா இருக்கிறத பத்தி நிறைய பேர் உங்களுக்கு பேக் போனா இருந்திருக்காங்கல்ல, உங்களை சுத்தி யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களை பத்தி இப்ப சொல்லுங்க. Biggest friend. Okay. யாரு? யூஎஸ்ல இருக்காங்களா? ஓகே. என்ன படிச்சிருக்காங்க மொத்தம்? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்காங்களா? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில சயின்டிஸ்டா ஒர்க் பண்றாங்க. ஓகே. ஆனா மிஸ் பண்றீங்க. மத்த யாருக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
பேரண்ட்ஸ் பத்தி சொன்னீங்க. எஜுகேஷன்ல வந்து எஜுகேஷன் வைஸ் யார் உங்களை பாசிட்டிவா மாத்தினாங்க கார்த்திக்? அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்கல்ல. சச்சின் டெண்டுல்கர் அதெல்லாம் பூஸ்ட் பண்ணார்ல. அவங்களுக்கெல்லாம் பொதுவா தேங்க்ஸ் சொல்லுங்க. உங்களுடைய ஸ்கூல் லைஃப்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க கார்த்திக். நம்ம வழிமுறைக்கு செஞ்சுக்கணும், படிக்கணும், படிக்கணும் இப்போ நம்பி கொடுத்தாங்க. இவ்வளோ பேர் நம்மளை கொடுத்தாங்களே அப்படின்னு தோணுது. நம்மளே கஷ்டப்பட்டாங்க. எவ்வளோ இதோ ஒரு டிஃபெக்டான அது வச்சுருக்காங்க. என்ன சொல்றது இல்லை, இதுதான் நம்ம வாழ்க்கை நின்று போயிடாது. நம்ம இதுவே ஓவர்கம் பண்ணி இது பண்ணோம். நம்ம தேவை போதும் இது பண்ணோம். கஷ்டம் இதுவெல்லாம் எல்லாத்தையும் இது பண்ணோம். அது இப்படிதான் இது மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி இது பண்ணோம். அப்படிதான் இது பண்ணோம். 10th வந்து எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் இருந்த மாதிரி சிலபஸ் தானா, உங்களுக்கு ஸ்பெஷலான சிலபஸ்? அதே ஸ்டேட் போர்டு. ஓகே. ஸ்டேட் போர்டு ஸ்டேட் வந்து நான் பப்ளிக் எக்ஸாம் இது பப்ளிக் எக்ஸாம் எழுதினா நீங்களே எழுத முடியுமா இல்ல? ஓகே. அது மறக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப நர்வஸாக இருந்தது. அது முதல் வாட்டி வேலை எழுத போகிறோமே, நம்ம எப்படி எழுத போகிறோம் எழுதிட்டேன். ஓகே. 10th என்ன மார்க்ஸ் வாங்கினீங்க கார்த்திக்? என்ன பெர்சன்டேஜ் உங்களுக்கு? அப்போ வந்து 68%. 12th என்ன குரூப் படிச்சீங்க கார்த்திக்? 12th humanities, psychology, sociology, history, and English nature. அதாவது எப்படின்னா psychology ரொம்ப பிடிக்கும், history ரொம்ப பிடிக்கும். அதனால history பண்ணலாம். இங்கிலீஷ் தவிர நிறைய ஸ்கூலில் பண்ணேன். அது வந்து நார்மல் ஸ்கூல். இந்த ஸ்கூல் பேஸ் பண்ணது நார்மல் ஸ்கூல். அது கொஞ்சம் வாட்டி செகண்ட் ஸ்கூல் விட்டு ரெகுலர் ஸ்கூல் போனேன். அதுவே சொல்லிட்டு எப்படி மற்ற மாதிரி போகலான்னு ரொம்ப ஈஸியாக இருந்தது. எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஓகே. 12th என்ன பெர்சன்டேஜ் வாங்குவீங்க? 84. குட். 10th 68% வாங்கிட்டு 12th 84%. என்ன ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்திக். ஸ்கூல் டாப்பர் இந்த குரூப்ல. ஸ்கூல் டாப்பரா நீங்க? தட்ஸ் வெரி நைஸ். சரி, அப்புறம் 12th முடிச்ச உடனே எந்த காலேஜ்ல யார் அட்வைஸ் பண்ணாங்க என்ன கோர்ஸ் படிக்கலாம்னுட்டு? அம்மா என்கிட்ட சொல்லுங்க, எனக்கு ஸ்கூலுக்கு எங்க படிக்கும் அம்மாவா? அப்புறம் என் டீச்சர் படிப்பா என் பையன் படிப்பா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு லைனாப்பட்டேன். ஓகே. லைனா படிக்கப்பட்டேன். எல்லாரோடையும் சேர்ந்து. ஓ. லைனா சொல்லிச்சு. அந்த காலம் மறக்க முடியாது. தமிழ் உங்களால எழுத முடியுமா கார்த்திக்? கொஞ்சம் டைப் பண்ணுவீங்களா கம்ப்யூட்டர் தான்? மெதுவா டைப் பண்ணுவீங்க. ஆஃபீஸ் போறீங்களா? என்ன
என்ன பண்றீங்க? Oh, very nice. Permanent ஆயிட்டீங்க, permanent employee. அதே காலத்து கொஞ்சம் கொஞ்சம் ஓகே, உங்களுக்கு பெரிய ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா? இதுக்கு யாரை மோட்டிவேட் பண்ணாங்க, அதை பத்தி சொல்லுங்க. சொன்னீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு நிறைய பேருக்கு இன்ஃபர்மேட்டிவ் ஆகும். என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் வேலை கிடைக்கும் 5 வருஷம் ஏஜ் எம்பிஏ முடித்தேன். 5 வருஷத்துக்கு போஸ்ட் ஸ்டடிங்கும் வேலை கிடைக்கும். ஏகப்பட்ட கம்பெனி ஏறி நோட் பண்ணிட்டாங்க. எஸ்டேட் வந்தாலே இப்போ செக் பண்ணுறேன், பிசி வேலை செக் பண்ணி அந்த இன்டர்வியூ செட் ஆகலை. இப்போ செக் பண்ணால் பாஸ் கொடுக்குறாங்க. கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணால் வந்து டைப்பிங் ஒர்க்கு, அப்புறம் பண்ணால் அதுக்கும் எனக்கு டைப்பிங் ஒர்க்கு ஸ்டேட் வேலை என்ன வேலை பல இன்னும் எனக்கு தெரியுது. அவங்க சொன்ன விளையாட்டு டிக்கெட் பேக் டியூ எல்லாம் சொன்னாங்க. டிக்கெட் பேக் பண்ணேன். பழகி போயிடுச்சு அது கேட்டு கேட்டு. அது வந்து கேட்டால் கற்றுதான் வேலை கிடைக்கிறதுக்கும் பிஏ கம்பெனி வந்து எம்ஏ கம்பெனி முடித்ததுக்கப்புறம் இன்னொரு எம்ஏ வேலை கிடைக்கிறதுக்கும் இன்னொரு கற்றுதான் இல்லை. எப்போதான் வேலை கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஆனா நீங்க எந்த டைம் வேஸ்ட் பண்ணல. வேஸ்ட் பண்ண வேலை எப்பதான் கிடைக்கும் போது வந்து போயிட்டேன். கிடைக்காம முடிய போயிட்டேன். அதனால லைப்ரரி ஆரம்பிச்சேன். ஓகே, லைப்ரரி ஆரம்பிச்சேன். அப்போ எப்படியோ இந்த கம்பெனி வந்து உங்க கையில கொடுத்தாரு. எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உங்க கையில கொடுத்தாங்க. ஓகே ஓகே, இந்த தேங்க் பண்றீங்க, நிறைய பிஸியா இருக்கீங்க. கண்டிப்பா கார்த்திக், நீங்க சொன்னீங்க லெண்டிங் லைப்ரரி வச்சிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் லெண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஆர்வம் எப்படி ஏற்படுத்திருக்காரு? வேலை இல்லாது பார்த்து லைப்ரரி பண்ணேன். லைப்ரரி படிக்கிட்டு படிச்சுக்கிறதுக்கு லைப்ரரி அது கோர்ஸ் பண்ணேன். ஓ, அடிஷனலா பண்ணீங்க. அது பண்ணனால தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, வேற என்னெல்லாம் படிச்சீங்க? பத்து 15 டிகிரி உங்க பின்னாடி, கார்த்திக்கு பின்னாடி. சரி, உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்களே பண்ண முடியுமா? நடப்பீங்களா? முடியாது. நான் நீ பண்ணலாம். குடிக்கிறது ஓ, நீங்களே பண்ணிக்க ட்ரை பண்ணி. சாப்பிடுறது எல்லாம் வீட்டுல இருந்தா சொல்ல அம்மா ஊட்டி வருவாங்க, ஆபீஸ்ல நீங்களே சாப்பிடுங்க. இளைஞர்களே, மாற்றுத்திறனாளியான கார்த்திக் வந்து எவ்வளவு சந்தோஷமா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளை ஷேர் பண்ணிட்டாரு இல்லையா? மீண்டும் அடுத்த வாரம் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த வாரம் தொடரும். நன்றி, வணக்கம். எப்படி இருக்கு? எப்படி பாட்டு பாப்ப?